அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களாங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் குட்டியான ஹாப்பியான ட்ராவல் விளாக் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி காலையில் தகன்னு தயிர் சாதங்க, காரா பூந்திலாம் போட்டு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் போய் ஓட்டு போட்டு வந்துட்டேங்க. காலையில் 9 மணி தான். நல்லா பயங்கரமான வெயில். எனக்கு பழனியில் தாங்க, மானூரில் தாங்க ஓட்டு. இது என்னுடைய 2வது ஓட்டுங்க. வீட்டுக்காருக்கு மட்டும் திண்டுக்கல்ல ஓட்டுங்க. 10 வருஷமாக அவங்க அங்கே தான் போய் ஓட்டு போட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. சரி, அப்படியே ஓட்டு போடுற சாக்கில் அப்படியே ஒரு ஆல் ரவுண்டு பழனியில் ஆரம்பித்து திண்டுக்கல் வந்து திண்டுக்கல்லேருந்து கரூர் போய் கரூர்லேருந்து ரிட்டன் நைட்டு பழனி வர வரைக்கும் அப்படியே ஒன் டேயை வந்து சும்மா ஒரு ஆல் ரவுண்டாக வீடியோ எடுத்திருக்கேங்க. நல்லா என்ஜாய்ஃபுல்லாக சூப்பராக பார்க்கலாம் வாங்க. திண்டுக்கல் மலைக்கோட்டை அடிவாரத்தில் தாங்க எங்கள் மாமியார் வீடு இருந்துச்சுங்க. அந்த வீட்டை இப்போ நம்ம விற்றுட்டோம். ஆதார் கார்டு, இந்த ஓட்டு கார்டு, அதுக்கப்புறம் இந்த ரேஷன் கார்டு எல்லாமே இந்த அட்ரஸில் தாங்க இருக்குது. கரெக்டாக மலைக்கோட்டை அடிவாரம் இந்த ஏரியாவில் தாங்க குடியிருந்தோம். இந்த ஏரியாலாம் கிராஸ் பண்ணும்போது சச் வண்டர்ஃபுல் மெமரிஸ்லாம் அப்படியே கண் முன்னாடி வந்து போகுங்க. அப்படியே அதை ரசிச்சுக்கிட்டே அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணியாச்சுங்க. பைக்கில் ட்ராவல் பண்ணிவிட்டு இந்த பழமையான நினைவெல்லாம் நினச்சிட்டு போகும்போது நினைவுகள் என்றுமே அழகானவைங்க. அப்புறம் அத்தை மாமா முன்னாடியே வந்துட்டாங்க இங்கே. அப்புறம் எல்லாத்துலேயும் நின்று அவங்க நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் மெயினான ஓட்டு போட வந்தாச்சுங்க. அதில் இன்னும் ஒரு ஹாப்பியான விஷயம், இந்த ஆஸ்பரா சீட்டில் ஃபேன் ஓடிட்டுருக்கு இல்லைங்க, அதான் வஜ்ஜுக்குட்டியோட ஃபஸ்ட்டு பால்வாடி ஸ்கூலுங்க. ஒரு 2 வயசுலேயே கொண்டு வந்து பால்வாடி விட்டுட்டேன். அவன்கிட்ட காமிச்சு சொல்லிகிட்டு இருந்தேன், சுத்தமாக ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தான். அப்போல்லாம் இவனை பால்வாடியில் விட்டுட்டு ஜன்னல் ஓரத்தில், கதவு ஓரத்தில் பின்னாடி தாங்க வீடு போக மாட்டேன். இவன் அழுகிறானா இல்லை சமத்தா இருந்துக்கிறானான்னு அப்போல்லாம் வந்து அப்படி ஒரு எமோஷ்னல் பாயிண்ட் மாதிரி செம்ம போராட்டமாக இருக்குங்க. நல்லா அந்த முட்டை, அப்புறம் இந்த சத்து மாவு உருண்டையெல்லாம் கொடுப்பாங்க. அவன் சாப்பிட்றானோ இல்லையா, அதெல்லாம் நான் நல்லா ஜாலியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு பால்வாடியிலே எங்களுக்கு ஆஃப் டே அன்றைக்கில் பொழுது கழிச்சிருவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மெமரிஸ்லாம். எனக்கு திரும்ப வரவே வராது. அப்புறம் வந்து ஒரு பாட்டி 95 வயசில் ஓட்டு போட்டு வந்தாங்க இங்கே. நான் 10 வருஷமாக ஓட்டே போடாமல் வீண் பண்ணிட்டேன். சரிங்க, சூப்பராக எல்லோரும் ஓட்டு போட்டுட்டு ஒரு பேக்கரிக்கு வந்தோங்க. ஜூஸ் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு எல்லோரும் சின்சியராக உட்காந்து பேசிகிட்டு இருக்கனால யார் யாருக்கு என்ன வேணும்னு கேட்டு நான் ஆர்டர் பண்ணேங்க. ஒரு கசப்பான சம்பவம் ஒன்று நடந்துச்சுங்க. அத்தை வந்து ஆரஞ்சு ஜூஸு, மாமனார் வந்து கிரேப் ஜூஸ் சொன்னாருங்க. நான் ஜூஸ் சொல்லிட்டு வந்துட்டேங்க. கிரேப் ஜூஸ் இல்லைங்க, அதுக்கு பதிலாக சாத்துக்குடி ஜூஸ் கொண்டு வந்து சர்வர் அண்ணா கொண்டு வந்து வச்சுட்டாருங்க. சாத்துக்குடி ஜூஸ் நாங்கள் சொல்லவே இல்லை, நீங்கள் சொன்னீங்கன்னு 10 தடவை என்கிட்ட ஆர்கியூ பண்ணாங்கங்க. நான் ஸ்ட்ராங்காக சொன்னேன், நான் சாத்துக்குடி சொல்லவே இல்லை, ஆரஞ்சு தான் சொன்னேன். அதை பார்க்கும் போதே தெரியுதுங்க, ஆரஞ்சுனா ஆரஞ்சு கலரில் இருக்கும், சாத்துக்குடி ஒயிட் கலரில் இருந்துச்சுங்க. அவங்க சரி கிரேப்ஸ் இல்லைம்மா அதனால தான் சாத்துக்குடி போட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னால் கூட யாராவது ஒருத்தர்னாவது எடுத்து குடிச்சிருப்போங்க. ஆர்டர் பண்ணாத ஒரு விஷயத்த நாங்கள் தான் ஆர்டர் பண்ணோன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாங்கங்க. அதுக்கு இல்லைன்னு சொல்லியிருந்தால் ஒரு வேலை முடிஞ்சிருக்கும். ஆண்கள் பொய் சொன்னால், ஒரு ஆண் பொய் சொன்னால் நம்புகிறாங்க இங்கே. அதே ஒரு பெண் உண்மையை உறக்க சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க இங்கே. ஆண் பொய் சொன்னால் அதுக்கு 10 பேர் சப்போர்ட்டுக்கு கூட இருக்காங்க. எல்லா ஆண்களையும் சொல்லிங்க, சில பேர்த்த மட்டும் சொல்கிறேன். ஒரு ஜூஸ் பிரச்சனை தாங்க, இருந்தாலும் பெண் தன்னது நியாயத்தை சொல்கிறாங்க. அதையும் மீறி அவள் சொன்னால் அவள் கோவக்காரி, அவள் பிடிவாதம், அவள் வந்து யாருக்கும் மதிப்பளிக்காமல் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு 1008 பேர் சூட்டுறாங்க இங்கே. இதே ஒரு ஆணை கெத்தாக நின்று என்ன வேணாலும் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இதெல்லாம் உண்மையாலுமே நான் எதிர்ப்பேங்க. வீட்டிலே யாராச்சும் ஆப்போசிட்டாக என்னை சொல்லிட்டா நான் என்னோட நியாயத்தை வந்து நான் ப்ரூவ் பண்ணுவேங்க. அன்றைக்கி டேயே வந்து ரொம்ப அப்செட்டாக இருந்துச்சுங்க. நான் ரொம்ப கோவக்கார பொண்ணு, அந்த ரகடான பொண்ணெல்லாம் கிடையாதுங்க. எல்லாத்துக்கும் பணிவாக மரியாதை கொடுக்குற பொண்ணு தாங்க. நான் சொல்கிறேன், அந்த அண்ணன்ட்ட எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ணேன். இல்லை நீ தான் சொன்ன அப்படின்ட்டு தலையால் அடிச்சிட்டாங்க. எங்க ஒரு விஷயத்தை அப்படி சொல்லும் போது நமக்கு கொஞ்சம் கோவம் வரும் இல்லைங்க. அப்புறம் போய் அந்த ஆர்டர் கொடுத்த இடத்துல கேட்குறேன், கிரேப்ஸ் இல்லை அதனால தான் சாத்துக்குடியை போட்டு கொடுத்தேன்னு சொன்னாங்க. அது முதலே சொல்லியிருந்தால் அவ்வளோ ஆர்கியூமெண்ட் தேவையில்லாமல் இருந்திருக்கும் இல்லைங்க. சரிங்க, அந்த கசப்பான சம்பவத்தோட அடுத்தது அம்மா வீட்டுக்கு வந்தாச்சுங்க. அம்மா இதுக்கு முன்னாடி அங்கே முன்னாடி இருந்த ஓட்டு வீட்டில் தாங்க குடியிருந்தாங்க. இப்போ தாங்க இந்த வீட்டுக்கு வந்து 2 மாதம் ஆகுதுங்க. இந்த வீட்டோட வாடகை வந்து 1500 ரூபாங்க. வீடு நல்லா பெருசாகவும் நல்லா சௌகரியமாகவும் இருந்துச்சுங்க. இந்த ஏரியாலாம் இந்த மாதிரி வாடகை அப்படிங்கிறனால தாங்க உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் சூப்பராக லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு குட்டியாக ஒரு ரெஸ்ட்டை போட்டு
முடிச்சுட்டு அப்புறம் அம்மாச்சி அதை வந்து மாமா பொண்ணுங்க அப்புறம் மல்லிகைப்பூ வந்துச்சாங்க, அப்படியே வாங்கி பேசிக்கிட்டே சூப்பராக கட்டிக்கிட்டு அன்றைக்கி டே வந்து ரொம்ப ஹாப்பியாக போச்சுங்க. அடுத்தது இது மாமா வீடுங்க, எங்களோட தாய் மாமா வீடு தான். இந்த வீடுமே இப்போ தாங்க மாறினாங்க. இந்த வீட்டோட வாடகை 2500 நல்லா டைல்ஸ்லாம் போட்டு மேலே ஃபால் சீலிங்லாம் போட்டு நல்ல காம்பவுண்ட் வாலோட சூப்பராக விட்டுருந்தாங்க. இங்கே வீடு ரொம்ப மரம்லாம் இருக்கவும் இந்த அடிக்கிற வெயிலுக்கு நல்லா குளு குளுன்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப நேரம் கூலிங்காக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு மாமா வீட்டில் புது டிவி வாங்கியிருக்காங்க. அந்த டிவியோட ரேட்டு வந்து 2500 அதுதான் டிவியை சுற்றி எல்லோரும் நின்று பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. இங்கே யூடியூப்பை வந்து பாஸ்வேர்டு போட்டு கனெக்ட் பண்ணால் யூடியூப் சேனல் தெரியும்னாங்க. இங்கே யூடியூப்னு சொன்ன உடனே நம்ம சும்மா விட்டால் எப்படி, உடனே பாஸ்வேர்டை போட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை அதில் ஷோவாக விட்டாச்சுங்க. இந்த வெள்ளிக்கிழமை ஒளியும் மொழியும் போட்டால் நம்ம எல்லாம் சுற்றி உட்காந்து பார்த்து ரசிப்போம் இல்லைங்க, அது மாதிரி எல்லோரும் உட்காந்து அந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே அந்த வாய்ஸு எல்லாமே டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தீங்க. ஏன்னா என் வாய்ஸு நான் கேட்குறதே கொடுமையாக இருக்கும், டிவியில் பார்க்கும்போது அது ஒரு எடிட்டிங்கில் சூப்பராக இருந்துச்சுங்க. அப்புறம் நல்லா உட்காந்து வீடியோஸ்லாம் சூப்பராக பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வந்து எதுக்கு கரூர் வந்திருக்கோம் நான் சொல்லவே இல்லைங்க, டக்குன்னு சொல்லிடுறேன். எங்களோட குலதெய்வம் சாமி கும்பிடுங்க 22 வருஷத்துக்கு அப்புறம் வைக்கிறனால எல்லாத்துக்கும் பத்திரிக்கை அழைப்பு சொல்லிட்டு போகலாம் அப்படிங்கிறனால தாங்க கரூருக்கு வந்திருக்கோம். ஏன்னா இப்படி ஓட்டு போட வந்துட்டு அன்றைக்கி டே அவருக்கு லீவாங்க, அப்படியே பத்திரிக்கை வைக்க வேண்டிய இடத்துக்குலாம் பத்திரிக்கை வச்சுட்டு போயிட்டா ஒரு வேலை கம்ப்ளீட்டாக முடிச்சிடும். இன்னும் அடுத்தது ஜவுளி எடுக்க போகிற வேலையெல்லாம் இருக்கனால டக்குன்னு வந்து பத்திரிக்கை வச்சிடலாம் அப்படின்ட்டு மாமா வீட்டுக்கு அப்புறம் அம்மா வீட்டுக்கு எல்லாத்துக்கும் அழைப்பு சொல்லியாச்சுங்க. 3 நாள் திருவிழா நல்லா சூப்பராக இருக்கும். எனக்கு கல்யாணம் ஆகிட்டு ஃபஸ்ட்டு வர சாமி கும்பிடுங்கிறனால நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேங்க. இவர் தாங்க அப்பா, அவங்க தாங்க அம்மா. நிறைய பேத்துக்கு தெரியாது, அதனால் ஷேர் பண்ணிக்கிறேங்க. அப்புறம் ஈவினிங் வந்து சுட சுட வாழைக்காய் பஜ்ஜி தேங்காய் சட்னி வச்சு செம்மையாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வஜ்ஜுக்குட்டி இங்கே இருக்கிற ஐடியாவே இல்லைங்க. நான் ட்ரெஸ்ஸு ப்ரஷ்ஷு எதுவுமே எடுத்துகிட்டு வரவே இல்லை. இங்கே வந்து எங்கள் மாமா பசங்களை பார்த்த உடனே அப்படியே ஒரு மாதிரி ஜாலி மூடு, விளையாட்டுக்கு போயிட்டாங்க. சரி புள்ள ஹாப்பியாக விளையாண்டுட்டுருக்கு, பொக்குன்னு ஊருக்கு கூட்டிகிட்டு போவேனான்ட்டு நானும் விட்டுட்டு வந்துட்டேங்க. 2 டேஸ் தான் அவனுக்கு லீவுங்க. திங்கக்கிழமை 10 டேஸ் ஸ்பெஷல் சம்மர் கேம்ப் ஆரம்பிக்கிறாங்க இங்கே ஸ்கூல்லே. அதனால் சரின்ட்டு போகலானே, இல்லைம்மா இருந்துட்டு விளையாடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி இந்த மாதிரி இடத்துல குழந்தைங்க ஆசைப்பட்டால் நான் விட்டுட்டு வந்துடுவேங்க. ஏன்னா அவன் வந்து ஒரே ஆளுங்க, வீட்டுக்குள்ளே தனியாக வளர்ந்துட்டு இருக்கிறான், விளையாடக்கூட துணைக்கு ஆள் இல்லை. இந்த மாதிரி இடத்துல வந்து அவன் விளையாடும் போது செல்ஃப் கான்ஃபிடென்ட், சுய சிந்தனை எதுவாக இருந்தாலும் அவன் தானாக செயல்படுவான் அப்படிங்கிறனால இங்கே நான் கைக்குள்ளேயே வச்சு பழகிட்டேன் நாங்கள். அதனால் அவன் கூடவே இருந்து அவன் வளர்ந்துட்டான். ஆனால் எனக்கு இன்னும் சின்ன பிள்ளையாட்டமே ட்ரீட் பண்ணிகிட்டு இருப்பேன் நாங்கள். அதனால் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறப்ப தம்பி நீயா இரு, ஹாப்பியாக இருன்னு சொல்லி விட்டுட்டு வந்துடுவேங்க. அதுக்கே அவங்க அப்பா 10 கண்டிஷன் போட்டுட்ருக்காரு. எங்கே கொண்டு போய் விட்டாலும் நீ எப்படி இருப்பியோ அப்படி தான் இருக்கணும், அந்த செல்லம் கொடுக்குறாங்க, சோம்பேறித்தனப்பட்டுட்டு உன்னோட ரொட்டீனை நீ மாற்றிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருந்தாருங்க. சூப்பராக அன்றைக்கி ஈவினிங் ட்ராவல் ஸ்டார்ட் ஆச்சுங்க. பகல் பூரா வெயிலில் காஞ்சிட்டு ஈவினிங் நைட்டு ஒரு 9:30 மணிக்கு தாங்க நைட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். இது அப்படியே ஞாயிற்றுக்கிழமை மதியங்க. தம்பி 2 டேஸ் லீவெல்லாம் முடிச்சுட்டு அம்மா கரூர்லேருந்து பழனி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இங்கே 3 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் டயர்டாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு பேக்கரிக்கு வந்து சமோசா, டீ, அதுக்கப்புறம் வஜ்ஜுக்குட்டி, பாதாம் பால் குடித்தாங்க. இங்கே சூப்பராக எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.